குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இன்றைய நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம். 31 டிசம்பர் 2025 இன்றைய நாள் வருடத்தின் கடைசி நாள் புதன்கிழமை. விஸ்வவாசு வருடத்திலே தமிழ் வருடத்திலே மார்கழி மாதம் 16ஆம் நாள் வளர்பிறையுடன் கூடிய துவாதசி திதி. கார்த்திகை விரதம் இருப்பவர்களுக்கு மாலை 11:26 வரை கார்த்திகை நட்சத்திரம் இருக்கும். துவாதசி திதி மாலை 11:16 வரைக்கும் இருக்கும். அமிர்த யோகம் கூடிய இந்த நாளிலே 42.19 நாழிகைக்கு மேலே இன்றைய நாள் சித்த யோகம் கொடுக்கும். ஆவுடையார் கோவிலிலே மாணிக்க வாசகர் எல்லாம் வல்ல சித்தராய் காட்சியளித்த நாள் இன்று. இரவு வெள்ளைக்குதிரையிலே சேவகனாய் காட்சி தரும் நாளும் இன்று. நல்ல நேரம் காலையிலே 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மாலை வேளையிலே 4 மணியிலிருந்து 5 மணி வரை. வடக்கு திசையிலே சூலம் பால் பரிகாரம். இன்றைய நாளிலே தனுசு ராசிக்குள்ளர சூரியனின் இருப்பு நாழிகை 2 வினாழிகை 45 6:26 சூரியனின் உதயம். சித்திரை சுவாதி என்ற நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் எஃபெக்டும் இருக்கும். திதி பிரகாரம் இன்றைக்கி துவாதசி திதி. கார்த்திகை விரதம் முருகப்பெருமானுக்கு நிகழ்ந்த நல்லது. வீரநல்லூர் பூமிநாதர் கோவிலிலே வழிபாடு செய்ய சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இன்றைய நாளிலே சாத்தியம் என்கிற யோகமும் பவ கரணமும் உண்டு. சாத்தியம் அப்படின்னால குரு பூஜை, தேவதா பிரதிஷ்டை, பூஜை, ஹோமம், வெகுகாலம் நிலைத்திருக்கக்கூடிய காரியங்கள், யாத்திரை போன்றவை செய்வது நல்லது. பவமும் யாத்திரை செய்வதற்கு நல்ல நாளான காரணம் கொண்டது. தேவ காரியங்களை செய்வதற்கும், வஸ்திர தானம் செய்வதற்கும், தானியங்கள், சுரங்கங்கள் முதலான காரியங்கள் செய்வதற்கும் இந்த பவகரணம் எதுவாக இருக்கும். துவாதசி திதி என்கிற 12வது திதி தன தானியங்களை சம்பாதிப்பது, சுப செலவுகள், தர்ம காரியங்கள், நிலையுற்ற காரியங்கள், நிலையில்லாத காரியங்கள் அனைத்தையும் திருவோண நட்சத்திரம் கூடிய துவாதசி நீங்களா மற்ற நாளிலே செய்ய நல்ல பலனை தரும். அதனால் இந்த நாள் நல்ல பலனை தரக்கூடிய நாள். கீழ்நோக்கு நாள். அதனால் விவசாயம் ரிலேட்டடான மேட்டர்லாம் இன்றைக்கி நல்லா பண்ணலாம். கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னாலே கந்தனுக்கு உரியது. இந்த கிருத்திகா நட்சத்திரத்திலே ஹோமம், சமையல் கூடம், சூளைக்கு தீயிடுதல், கடன் கொடுக்கறது, வாங்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். புதன்கிழமை பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக பெற்றவர்களுக்கு இன்றைக்கு கல்யாணம் பண்ணுறத தவிர மற்ற எல்லாம் பண்ணலாம். கல்வி கற்கலாம், உயர்ந்த பதவி பெறலாம், நிலங்கள் விற்பது வாங்குவது பண்ணலாம், யாகங்கள் செய்யலாம், அன்னதானம் செய்யலாம், கிரக பிரவேசம், கிரக ஆரம்பங்கள் செய்யலாம். கல்யாண விஷயங்களான விவாகம் செய்கிறது, சீமந்தம் செய்கிறது, சுப முகூர்த்தங்களான சாந்தி முகூர்த்தம் செய்கிறது, மருந்து சாப்பிட்றது கூட இன்றைக்கி வேண்டாம். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்றைய நாளிலே 31/12/2025 வருடத்தின் கடைசி நாள். இந்த நாளிலே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த நால்வரும் சேர்ந்து அமரக்கூடியதான தனுசு ராசி, சனி பகவான் அமரக்கூடியதான மீன ராசி, ராகு பகவான் அமரக்கூடியதான கும்பராசி, சந்திரன் அமரக்கூடியதான மேஷராசி மற்றும் ரிஷபராசி, குரு அமரக்கூடியதான வக்கரகதியில் அமரக்கூடியதான மிதுன ராசி, கேது அமரக்கூடியதான சிம்ம ராசி என்று ராசிகளின் கோச்சாரம் இன்று அமைகிறது. இன்றைய நாளில் உங்கள் எல்லாருக்கும் புதிய வருடத்தின் ஆங்கில வருடத்தின் வருட பிறப்பிற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதிய வருடம் பல விதத்திலும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை பலத்தை அனைவருக்கும் தரட்டும். நாம் தொடர்ந்து ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கிறது என்று காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம்.
மேஷராசி நண்பர்களே, ஒரு காரியத்தை செஞ்சாலும் உருப்படியாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும் இன்றைக்கி. ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளார சந்திர பகவான் இருக்கிறார். மனசில் வேகமான எண்ண ஓட்டம் இருந்தாலும் அது கொஞ்சம் பிரேக் போடணும் அப்படின்னு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி பிரேக் போட்டு பண்ணுறது. இந்த சாத்திய யோகம் அப்படிங்கிற யோகத்திலே அந்த விஷயந்தான் செய்யணும். மனசை நிதானித்து கொள்ளணும். அதனால் சாந்தமாக அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு பல சக்ஸஸ் ஸ்டோரி கண்ணில் வரும். இன்றைக்கி காலையில் எழுந்ததுமே கொஞ்சம் ரிலாக்ஸாக மைண்ட் செட் கொண்டு போய்க்காங்க. இன்றைக்கி புதன்கிழமை, புத்தி நல்லா யூஸ் பண்ணணும். உங்கள் ராசியின் 3ஆம் இடத்துக்காரர். அதனால் முயற்சி திருவினையாக்கும். மனசை அமைதியாக வச்சுட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியின் இலக்கை ஈஸியாக அடைவது வழி. 5, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய நாளிலே முருகனின் வழிபாடும் உங்களுக்கு துணை நிற்கும். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே, உங்களுக்கு நிறைய விஷயத்தில் புகழ் என்ற போதை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி எண்ணங்கள் நிறைய இருக்கும். உங்களை யாரும் பூஸ்ட் பண்ணி விட்டால் ரொம்ப சந்தோஷம் ஆகிடுவீங்க. ஏன்னா அஷ்டமத்தில் இருந்த புதனானவர் 9ஆம் இடத்துக்கு போய்டுறார். நிறைய லாபங்களை பெற்று தருவார். நீங்கள் கொஞ்சம் காரியங்கள் எல்லாம் பயமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை சூரியன் கொடுத்தாலும் உங்களுக்கு லாபங்கள் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள்லாம் கொடுப்பாங்க. அலைச்சல் இருக்கும், ஆனாலும் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. கொஞ்சம் செலவு இருந்தாலும் இன்றைக்கி மேனேஜ் பண்ணக்கூடிய திறமை இருக்கும். இன்றைய நேரத்தில் 4, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்வதும் முருகனை வழிபடுவதும் உங்களுக்கு சிறந்ததாக அமையும். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே, நேரடி பார்வைக்கு சூரியன் அமர, சுக்கிரன் அமர, புதன் அமர, செவ்வாயுடன் அமர உங்களுக்கு மனதிலே பலவிதமான எண்ண ஓட்டங்கள், அலைச்சல்கள், பயங்கள், குழப்பங்கள், லாபங்கள், களத்திர ஒற்றுமைகள், களத்திரத்தில் உட முடியாமல் போகிறது, இப்படி எல்லாம் இருக்குது. சிக்கலெல்லாம் இருந்தாலும் இன்றைக்கி லாபஸ்தானத்துக்குள்ளே சந்திரன் வந்ததுனால லாபம் அப்படிங்கிற சுகம் உங்களை அழகாக மென்மையாக மாற்றிவிடும். தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பதனாலே ஒரு நல்ல எனர்ஜியோடு இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. 4, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கு கூடுதல் பலனை தரும். கார்த்திகை விரதம் அப்படிங்கிற விரதமானதில் முருகனை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய விரதம் உங்களுக்கு வெற்றியை உங்களுக்கு கொண்டு தரும். வணக்கம் கடகராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியின் 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல பொருள் வரவை கொடுக்கக்கூடிய சூரியன், லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய், குடும்பத்திலே புதிய லாபங்களை கொண்டு வரக்கூடிய புதன் அப்படின்லாம் இருந்தாலும் சுக்கிரன் என்கிற பெண்கள் வழியிலே சில சிக்கல்களும் உண்டு, கவலைகளும் உண்டு. அதனால் கொஞ்சம் பார்த்து பதவிசாக நடந்துக்கிறது நல்லது. தொழில் ஸ்தானத்துக்குள்ளே சந்திரன் இருப்பதனாலே தொழிலின் அடிப்படையிலும் மாற்று பாலினிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சந்தோஷம் உண்டு அப்படிங்கிறதுனால ஒரேடியாக ஆடவும் கூடாது. நலமாக இருப்பேன் அப்படிங்கிறதுனால நாம் ரொம்ப சோர்வும் ஆகிட வேண்டாம். இன்றைய நாளிலே 4, 5 இதுதான் அதிர்ஷ்ட எண். கார்த்திகை விரதம்னால முருகனை வழிபடுதல் கூடுதல் சிறப்பை தரும். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, இன்றைக்கி உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இவங்க 4 பேர் அமர குருவினால் பார்க்கப்படுகிறார்கள் லாபஸ்தானத்திலிருந்து. அதனால் லாபங்கள்லாம் வரும். அப்பப்போ கொஞ்சம் மருத்துவ செலவுகளெல்லாம் இருக்கிறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது குருவின் பார்வை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
குழந்தைகள் வழியில் சில சிக்கல்கள் உண்டாலும் அதெல்லாம் கேப்டலைஸ் பண்ணிடுவீங்க. தேவையற்ற வேலைகள் எல்லாம் செய்துவிட்டு வரக்கூடிய அவமானத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வாய் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் சிக்கல்கள், அதனால் கொஞ்சம் வாயை விடாமல் இருப்பது நல்லது. 4, 5 இதுதான் அதிர்ஷ்ட எண். இதை பண்ணுங்கள். உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வசதிகளும் பெருகுவதற்கு வாய்ப்பு உண்டு. பயம் இல்லாமல் இன்றைக்கி நடக்கலாம். கார்த்திகை விரதத்தில் கார்த்திகையை சிவனை வழிபடுவதும் அதே போல் கார்த்திகைநாதனான முருகப்பெருமானை வழிபடுவதும் ரொம்ப நல்லது. இன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரம், அதனால் அது பண்ணுங்கள். இன்றைக்கி 6, 3 அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. அஷ்டமத்தில் இன்றைக்கி சந்திரன் இருக்கிறார். சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிற இடத்துக்கு உள்ளார வரும்போது அவர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்குன்னு பார்க்க முடிகிறது. அதனால் உங்கள் ராசியினுடைய ஹெப்பில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். கப கோளாறுகள் அப்படின்னு சுவாச கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் இருப்பதனால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இன்றைய நாளிலே 2, 5 இதுதான் அதிர்ஷ்ட எண். கொஞ்சம் சிந்தனையை அழகாக மனதிலே பண்படுத்தி கொண்டீர்களானால் லாபங்கள் உங்கள் பக்கம் திரும்பும் அப்படிங்கிறது உண்மை. இதனால் நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறதுக்கு முருகனின் வழிபாடு அதுவும் முக்கியமானதாகும். வணக்கம் துளாராசி நண்பர்களே. இன்றைக்கி ஒரு நிறைவான நாளாக அமையப் போகிறது. ஏன்னா அவங்க ராசியினுடைய 8ஆம் இடத்திலிருந்து இந்த சந்திரனின் பார்வை சித்திரை சுவாதி அப்படிங்கிற இடத்துக்கு வரும். அப்போது உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரங்கிற இந்த ரிஷபராசிக்குள்ள நுழையும். அப்போ என்ன அப்படி இருக்கும்போது இன்றைக்கி எதையும் ஃபுல்ஃபில் ஆகும். செய்கிற காரியங்களை செய்ய முடியும். ஆனால் சில தடைகளும் உண்டு. தடைகளை உடைத்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். எல்லாமே செஞ்சிடணும்னு ஆசை வரும். அதனால் யோசித்து உங்களால் எது பண்ண முடியுமோ அதை மட்டும் இன்றைக்கி பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா சக்ஸஸ். எல்லாத்துலேயும் பண்ணனா டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த ப்ரூத்துன்னுவான், அப்படி மாறிடும். 5, 8 இதுதான் அதிர்ஷ்ட எண். இன்றைக்கி இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெற்றி உங்கள் பக்கம் திரும்பத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. உங்களுக்கு மனதிலே எப்பவும் சோர்வு, வருத்தம், நன்மையை கருதி நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் என் பக்கமே திரும்பிடுதுங்க, நன்மையை மறந்து எனக்கு துன்பத்தை கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் மனசில் சாந்தம் என்கிற தன்மை இழந்து கொஞ்சம் சினம் என்கிற தன்மை பெறுகிறீர்கள். கொஞ்சம் கோபம்லாம் வருது. இதை சிந்தித்து பார்க்கும்போது நான் ரொம்ப எல்லார் பேர்லையும் எக்ஸ்ட்ராவாக பாசம் வச்சுட்டேன் சார், அதனால தான் சார் அப்படி ஆகுது, எல்லார் நல்லத்தையும் நான் யோசித்தேன் சார் அப்படின்லாம் நிறைய புலம்புறது எங்களுக்கு தெரியும். இந்த நாளில் கொஞ்சம் அதெல்லாம் மாறும். சுகங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. கொஞ்சம் நன்மைகள் கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். அமைதியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள். ஈஸியாக எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணலாம். 5, 9 இது அதிர்ஷ்ட எண். இன்றைக்கி கார்த்திகை விரதம் அப்படின்னு முருகப்பெருமானை விரதம் இருங்கள். படிப்படியாக முன்னேற்றங்களை நீங்கள் காணலாம். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. இன்றைக்கி ஒரு எண்ணங்களே நீங்கள் குழப்பத்தை கொடுக்கதே சார், 10 எண்ணத்தை எப்படி சார் வச்சுக்கிறதுன்ற மாதிரி இருக்குது. 6ஆம் இடத்துல சந்திரன். மகிழ்ச்சி வரணும், கொடுத்த காசு திரும்பி வரணும். கார்த்திகை நட்சத்திரத்துக்குள்ளே போகுது சந்திரன். காலை வேளையில் மேஷராசி, மத்தியான வேளையில்
ரிஷபராசிக்குள்ளார. அதனால் கொஞ்சம் குழந்தைகள் விஷயத்தில் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கலையேன்னு ஒரு எண்ணம், வருத்தம். அவங்க போகிறாங்க, அவங்க பாட்டு பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணாங்களோ தெரியலேன்னு ஒரு புலம்பல். மத்தியான வேலையில் ஐயோ அவங்க எல்லாம் நல்லதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்குது. 5-2 இதுதான் அதிர்ஷ்ட எண். இன்னைக்கு கார்த்திகை விரதத்தில் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அதனால் இந்த சிறப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு பயணம் செய்யக்கூடிய சந்திரன். அதனாலே சுகங்கள் பெருகும். சின்ன சின்ன காரிய தடைகள் இருந்தாலும் வெற்றி உண்டாகும். நன்மைகள் தரக்கூடிய நல்ல நாளில் இந்த நாளும் உண்டு. குருவின் பார்வை 2ஆம் இடமான தன குடும்பஸ்தானத்து மேலே விழுவதனாலும், அதுபோல் விரயஸ்தானமான விரயஸ்தானமான தனுசு ராசி மேலே விழுவதனாலும் அவர் உங்களுக்கு நல்லது செய்கிறார் அப்படின்னு எடுத்துக்கோங்க. குருவின் 6ஆம் இடத்தின் தன்மை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது உண்மை. அதனால் இன்றைக்கி எல்லாமே நல்லது நடக்கும். 7-3 இதான் அதிர்ஷ்ட எண். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இன்றைக்கு பண வரவுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. தைரியமாக எல்லா காரியத்தையும் எடுத்து செய்வீங்க. மத்தியான காரியத்தில் கொஞ்சம் உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். குருவின் பார்வை உங்கள் மேலே இருக்கிறதுனால எதையும் நியாயமாக தர்மமாக எல்லாம் செய்யுங்க. இல்லீகல் டிரான்சாக்ஷன்ஸ் எதுவும் செய்ய வேண்டாம். இருக்கிறது போதும், பறக்கிறத பிடிக்க வேண்டாம். அமைதியாக இருப்பது நல்லது. ராகு உங்களை சும்மா விடாது, எதையும் பண்ண சொல்லிகிட்டே இருக்கும். மண்டைக்குள்ளார குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக நீங்கள் எதையுமே எக்ஸ்ட்ரா வேஜஸாக பண்ணி இல்லாததெல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு போய் நிற்காதீங்க. பைசா உண்டு, பைசா வரும், கவலைப்பட வேண்டாம். 4-6 இதுதான் அதிர்ஷ்ட எண். இன்றைய நாளிலே கார்த்திகை விரதம்னு போட்டிருக்கு. அதனால் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப சிறந்தது. முருகனை வழிபட்டதனால வரக்கூடிய சிரமங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம் மீனராசி நண்பர்களே. இன்றைக்கி உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போவதனால பண வரவு உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். குரு ஏற்கனவே 4ஆம் இடமான மிதுன ராசியில் வக்கரகதியில் இருப்பதனாலே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தேவையில்லாமல் சண்டைகள், சச்சரவுகள், வழக்குகள் போன்றவையெல்லாம் இருக்குது. குருவின் பார்வையானது 12ஆம் இடமான கும்பராசி மேலே பார்க்குது. அங்கே ராகு இருக்கிறாரு. அதனால் எக்ஸ்ட்ரா செலவுகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடிகிறது. குருவின் பார்வை 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்து மேலேயும் விழுது. அங்கே சூரியன், சுக்கிரன், புதன் என்று ஒரு பெரிய கூட்டமே 4 பேர் கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். 4 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும். வெற்றி வாய்ப்புகளை இலக்காக கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை உங்களுக்கு கொண்டு தரும். 5-6 இதுதான் அதிர்ஷ்ட எண். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே கார்த்திகை விரதம் அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானை வணங்குங்கள். அவர்னால் உங்களுக்கு லாபம் உண்டாகும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.